அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். கீதாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்மள கூட்டிட்டு போய் சீனிவாச ஐயர் முன்னாடி வச்சு கேள்வி கேட்கலான்னு முடிவு பண்ணிருப்பாளோ? என்ன சாரதா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? பின்ன என்னங்க, கோயிலுக்கு போறத ஒரு நாள் கூட தள்ளி போட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. இது அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. கீதாவுக்கு எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது. ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை அவ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் காலையில கோயிலுக்கு போகணும்னு வந்து நிப்பாலே என்ன பண்றது? அதான் எனக்கும் புரியல. இந்த கண்டத்துல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறோமோ தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? பேசாம சீனிவாச ஐயர் கிட்ட சரண்டர் ஆயிடுறதுதான். என்ன சொல்ற? இது ஒன்னும் நம்ம புதுசா யோசிச்சதில்ல, ஏற்கனவே பேசினதுதான். என்னன்னு சொல்லு. ஏங்க, சீதா விஷயம் ஏற்கனவே சீனிவாச ஐயருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவருக்கு போனை போட்டு நாளைக்கு நாங்க கீதாவோட வரோம், அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாதீங்கன்னு கேட்டுக்குவோம். என்ன சொல்றீங்க? யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இதுக்கு சீனிவாச ஐயர் ஒத்துக்கணுமே. என்னால பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? ஏங்க, நம்ம ஒண்ணு பொய் சொல்லலையே, உண்மையே சொல்ல வேண்டாம்னு தானே சொல்ல போறோம். என்னங்க யோசிக்கிறீங்க? முதல்ல சீனிவாச ஐயருக்கு போனை போடுங்க. சரிங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? சீனிவாச ஐயர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. கீதா ரொம்ப பிடிவாதமா இருப்பாளே, அவளை எப்படி சமாளிக்கிறது? தேவையில்லாம சீனிவாச ஐயருக்கு வேற போன் பண்ணிட்டோம். நம்மள பார்த்தாலே அவரை விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரே. கீதாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருமே. யோசிப்போம். காலையில வரைக்கும் டைம் இருக்குல்ல, பாப்போம். சரி, நான் கிரைண்டர்ல மாவு போட்டிருக்கேன், என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னங்க, பசிக்கலையா? சாப்பிட வாங்க. அப்புறம் சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கு வேற சத்தம் போடுவீங்க. என்னங்க, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அரசு, வேணாம். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடு. என்னாச்சுங்க? ஏன் டிஃபன் வேணான்னு சொல்றீங்க? வயிறு ஏதாவது சரியில்லையா? வயிறுலாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்? ஏங்க, இப்படி பேசாம இருந்தா எப்படிங்க? என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி அப்செட் ஆகி நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைங்க.
பசங்க கல்யாண விஷயத்தில் அவசரப்படாதீங்க, 1க்கு 2 தடவை விசாரிச்சு பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். மாப்பிள்ளைய பற்றி வெளியே மற்றவங்ககிட்ட விசாரிச்சா அது சுப்பையாவுக்கு தெரிஞ்சா தர்ம சங்கடமாகி போயிருமேன்னு வீட்டுக்கு வந்த சுப்பையா கிட்டேயே விசாரித்தேன். ஏங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? இப்படியா கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணுவாங்க? விசாரிச்சதை தப்பா எடுத்துக்கிட்டு சுப்பையா என்ன கோச்சிட்டு போயிட்டாரா? அவனும் கோவிக்கல, நான் தான் அவங்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசல. ஏன் என்னாச்சு? சுப்பையா பையனுக்கு ஏதோ ஒரு லவ் அஃபேர்ஸ் இருக்கும் போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? சுப்பையா அண்ணனே இதை சொன்னாரா? அவன் சொல்லல, நானும் அவனு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கணக்க புள்ள உளறி கொட்டிட்டான். அத பத்தி சுப்பையா அண்ணன் எதுவும் சொல்லலையா? அவன் என்கிட்ட ஏதோ சமாதானம் சொல்ல ட்ரை பண்ணான். யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன். சரின்னு அவன் கிளம்பிட்டான். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன், இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. அதான் 1க்கு 2 தடவை விசாரிங்கன்னு சொன்னேன். இப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சா? இல்ல சரசு, அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. குழப்பமா? என்ன குழப்பம்? சுப்பையா அவன் பையனை பத்தி ஆகா ஓஹோன்னு சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையைத்தான் சொல்லியிருக்கான்னு நம்புறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சரசு, சுப்பையா யதார்த்தமா தான் பேசினான். அந்த கணக்கு புள்ள கூட சாந்தின்னு ஒரு பொண்ணு அருண் பைய பின்னால சுத்திட்டு இருக்கு, பணக்கார பையனை வளைச்சு போடுறதுக்காகத்தான்னு சொன்னான். இல்லங்க, எனக்கு என்னமோ நெருப்பு இல்லாம புகாயதுன்னு தான் தோணுது. சரி, இந்த கல்யாண விஷயமா என்ன முடிவெடுக்கலாம் நீயே சொல்லு. அப்ப சொன்னதுதாங்க நான் இப்பவும் சொல்றேன். நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ வாழப்போற வீட்ல அங்க இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாதுங்க. கட்டிக்க போறவன் நல்லவனா, இவள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை பாழா போயிடுங்க. அது எனக்கும் புரியுது சரசு, அதான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்களே குழம்பி போய் உக்காந்து இருக்காம அந்த ஊர்ல போய் 4 பேருக்கிட்ட அந்த பையன் பொண்ணை பத்தி விசாரிச்சு பாருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சுப்பையா அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாருன்னா, நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தாங்க முக்கியம், அத பாருங்க முதல்ல. சரி இருங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அப்பா, ஆ? என்ன இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? அது வந்தமா, அது அட என்னம்மா, நீங்களும் ரெடி ஆகலையா? இல்ல கீதா, அது வந்து சரி, நான் வெயிட் பண்றேன். 2 பேரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. அட என்ன 2 பேரும் புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, டைம் ஆகுது இல்ல? இல்ல கீதா, அப்படிலாம் திடீர்னு கோயிலுக்கு கிளம்ப முடியாது, வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல. நான் ஒன்னும் திடீர்னு கிளம்ப சொல்லலையே. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போறோம்னு நேத்தே சொன்னேன்ல. சரிம்மா, கோவப்படாத, நாளைக்கு போலாம். அப்பா, அம்மாவுக்கு தான் எம்டியை பத்தி தெரியாது. நீங்க அவரை பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க.
எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. அவரு மாத்திரை சாப்பிட மாட்டேன், பிரெட் சாப்பிட மாட்டேன்னு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காருப்பா. அந்த மனுஷன் குணமாகணும்னு சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாக்கு எடுத்து சொல்லி கூட்டிட்டு வாங்கப்பா. இல்ல கீதா, இன்னும் சமையல் வேலையெல்லாம் முடியல. துணியை வேற பக்கெட் ஃபுல்லா ஊற வச்சுட்டேன் துவைக்கிறதுக்கு. அழுக்கு துணியை ஊற வச்சுட்டு கோயிலுக்கு போக கூடாதுல்ல. அது வேற நீ அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றல்ல. இல்ல, நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்றீங்க. என்னம்மா சொல்ற? அம்மா அந்த ரிஷி முன்னாடி நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வரமாட்டேன்னு சொல்றாங்க. நேரடியா சொல்லாம இப்படி எல்லாம் சொல்றாங்க. நீங்களும் அம்மா பேச்சுக்கு ஆமா போடுறீங்க. அப்படிலாம் இல்லம்மா. அப்ப நீங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வரலாம்ல. சரி, கோவப்படாத, நாளைக்கு போலாம், சரியா? ஒன்னும் தேவையில்ல. நீங்க வரலனா எனக்கு கோயிலுக்கு போக வழி தெரியாதா என்ன? நான் அக்கா கூட்டிட்டு போறேன். சாரதா, என்ன என்னங்க இது? ஐயோ. மஞ்சு, மதுமிதா, நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லபடியா திரும்பி வரணும். நம்ம எல்லாரும் மறுபடியும் சின்ன வயசுல இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நானும் அம்மாவும் துர்காவோட டார்ச்சரை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கோம். எப்ப வருவீங்க நீங்க இங்க? மேகலா, நீங்க தானா? வாங்க. நீங்க தானா? அப்ப வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? நானும் 15 வருஷமா 2 பேரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அவங்கள பத்தின தகவல் கூட கிடைக்கலையே. கவலைப்படாத மேகலா, இத்தனை நாள் பொறுத்த நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உன் தங்கச்சிங்களை கண்டுபிடிச்சு நான் உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். என் அம்மா படுற வேதனைய என்னால பார்க்க முடியல மகேஷ். ஏற்கனவே 2 குழந்தைங்கள பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. எங்கே என்னையும் பறி கொடுத்துருவோமான்னு ரொம்ப பயப்படுறாங்க. ராத்திரியில அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. பாதி ராத்திரியில துர்கா வேண்டா, விட்டுரு, என் குழந்தைங்கள விட்டுரு அப்படின்னு புலம்புறாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்தி திரும்பவும் படுக்க வச்சேன். அப்பவும் அவங்க சமாதானம் ஆகல. என்ன அவங்க பக்கத்திலேயே படுக்க சொல்லிட்டாங்க. ஆமா, அங்கிள் வந்துட்டாரா? இன்னும் வரல. போய் இவ்வளவு நாள் என்ன பண்றாரு? நில பிரச்சனை. நேத்து தான் அங்க பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாங்களாம். கையோட ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிட்டு வர சொல்லிட்டேன். முடிச்சிட்டு தான் வருவாரு. ஓஹோ. அம்மா, துர்கா விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லலையா? ஆஹா, இல்ல, சொல்லல. நான் துர்காவை பத்தி சொல்லியிருந்தா அப்பா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு. உடனே புறப்பட்டு வந்தாலும் வந்திருப்பாரு. அதனால்தான் நான் எதுவுமே சொல்லல. அதுவும் சரிதான். யூ டோன்ட் வரி மேகலா. அங்கிள் வரத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அம்மா, நான் துர்காவோட செல்போன் வேணும்னு கேட்டிருந்தால? ஞாபகம் இருக்கு மகேஷ். பட் அவளுக்கு தெரியாம அவளோட செல்போனை எப்படி எடுக்கிறது? எடுத்துட்டு பட் உடனே திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட வந்து கொடுக்கணும். அது எப்படி முடியும்? முடியும் மேகலா. நான் சொல்றபடி கேளு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இத பண்ணா போதும். ஓகே? ஓகே. இத பார், இதுல நீ இன்வால்வ் ஆகாத. உன் அம்மா வேலைக்காரியை மட்டும் வச்சுக்கோ. இத பார், நீ இன்வால்வ் ஆனீன்னா துர்கா உஷாராயிடுவா. சரி மகேஷ். சரி மேகலா, அப்ப நான் கிளம்பட்டுமா? பாய். டேக் கேர். யா, யூ டூ.
செல்லகண்ணு, டேய் செல்லகண்ணு, எங்கடா போய் தொலைஞ்ச? கூப்பிட்ட குரலுக்கு வரமாட்டானே. கதவு திறந்தா இருக்கு, எதுக்கு காலிங் பெல் அடிக்கிறீங்க? உள்ள வாங்க. சுபியா வா 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 வா. நீ கூட காலிங் பெல் அடிச்சுட்டு தான் உள்ள வரணுமா? இது ஓம் வீடுடா, நீ என் நண்பன்டா. உட்கார் உட்கார் உட்கார். அப்புறம் என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ, இளநீ? ஒன்றும் வேணாம்ப்பா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. என்னுடைய வேலைக்காரன் இருக்கானே, அவன் கொஞ்சம் விவரம் இல்லாதவன். நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தப்ப என் பையன் அருணை பற்றி ஏதேதோ தாறுமாறா அவங்ககிட்ட சொல்லிட்டான். அன்னைக்கே அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ அவன் சொன்னதை வச்சு என்ன நினச்சியோ தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நான் என் பையனை பற்றி உங்ககிட்ட பேசினா நான் ஏதோ வக்கீல் மாதிரி அவனுக்கு வாதாடுற மாதிரி தெரியும். அதனால தான் நான் ஒன்றும் பேசலை. நாம் 2 பேரும் சம்மந்தியாக போகிறோன்றது வேற விஷயம். ஆனால் நாம் 2 பேரும் நீண்ட நாள் நண்பர்கள். அதனால் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த பாரு, உண்மை என்னன்னு நான் ஊரில் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்த வரைக்கும் நீயும் பையனை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன, அருணை எல்லாரும் நல்லவன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு விஷயம் கூட அருண் மேல தப்பு இல்லையா? அந்த பொண்ணு தான் உன் பையன் பின்னால சுத்திக்கிட்டு இருக்குன்னு ஊர்ல சொன்னாங்கப்பா. ஆமாப்பா. அதனால நாம ஏற்கனவே பேசுன மாதிரி நாம சம்மந்தி ஆகிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. என்ன சொல்ற? நீ இப்படி சொல்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப அடுத்த கட்ட வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்னப்பா, பிரமாதமா பண்ணிடலாம். சுபையா, சொல்லுப்பா. உன் பையனை பத்தி நான் ஊர்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சத நீ ஒன்றும் தப்பா நினைக்கலையே? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நான் உன் பொசிஷன்ல இருந்தா கூட இதைத்தானே செஞ்சிருப்பேன். ஏன்னா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? தப்பா நினைக்காம என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம்டா. இப்பதான்டா எனக்கு நிம்மதி. அது சரி, தங்கச்சி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? அவங்களுக்கு சந்தோஷம் தானே? அருணை பத்தி ஊர்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சதை பத்தி அவகிட்ட சொன்னேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளும் இந்த கல்யாணம் சம்மதம் சொல்லிட்டா. நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இப்படி ஒரு நல்ல முடிவோட திரும்புவேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. உடனே இந்த விஷயத்தை போய் தனலட்சுமி கிட்ட சொல்லணும். நான் கிளம்புறேன். வரேன். சரி. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏங்க, நீங்க இப்படி டென்ஷன் ஆகி நடக்கிறதுனால நடக்க இருக்கிறத தடுத்து நிறுத்த முடியுமா? வாங்க, வந்து உட்காருங்க. எப்படி சாரதா உன்னால மட்டும் இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுது? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நாம 2 பேரும் தானே நைட்டு பேசி கீதா கோயிலுக்கு போக வேணாம்னு முடிவு பண்ணோம். அது சரி, கீதா தனியா கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருந்தா பரவாயில்ல. ஆனா சீதாவையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாள. ஏங்க, அவ சீதாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் டென்ஷன் குறைஞ்சு நானும் அமைதியா இருக்கேன். நீ என்ன சொல்ற? உனக்கு மட்டும் என்ன புரிஞ்சுது? கீதா தனியா கோயிலுக்கு போயிருந்தா கூட ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீதாவோட போனா கண்டிப்பா கீதாக்கு உண்மை தெரிய வாய்ப்பே இல்லை. என்னாச்சு சாரதா உனக்கு?
அக்கா தங்கச்சிங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்தா சீனிவாச ஐயர் விசாரிக்க மாட்டாரா? அப்ப கீதாவுக்கு உண்மை தெரிய வராதா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எப்படி? எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்ற? நான் ஏற்கனவே சொன்னதுதாங்க. சீதா கீதாவோட அக்கா இல்ல, அம்மா. அதனால சீதா நிச்சயமா கீதாக்கு உண்மையை தெரிய விட மாட்டான்னு உறுதியா நம்புறேங்க. ஒருவேளை சீனிவாச ஐயர் கீதா கிட்ட விசாரிச்சா கூட சீதா அவளுக்கு உண்மை தெரியாத மாதிரி தானே பாத்துக்குவா. நீ சொல்றது கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. ஆனா அதே மீறி கீதாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா? அப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்தா அத உங்களாலேயும் என்னாலேயும் மாத்த முடியாதுங்க. நடக்கிறது நடந்துதான் ஆகும். கோயில இருந்து பிரசாதத்தோட வருவாளா இல்ல பிரச்சனையோட வருவாளான்னு தெரியலையே. ஒரே டென்ஷனா இருக்கே. கடவுள் மேல பாரத்தை போட்டு அமைதியா இருங்க. எல்லாத்தையும் அந்த பிரத்யங்கரா தேவி பாத்துப்பா. வாங்க. முருகா, என்னங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன்? இல்ல எப்பவும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வாசல்ல இருந்துகிட்டே தனம் வாய் நிறைய கூப்பிடுவீங்க. இன்னைக்கு அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். என்ன ஆச்சுங்க? எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? நான் ஏதாவது தப்புன்ட்டேனா? நீ பண்ற தப்புக்கெல்லாம் உன்னோட பேசாம இருக்கணும்னா உங்ககிட்ட பேசவே முடியாதுடி. என் பிரச்சனை அது இல்லை. வேற என்ன பிரச்சனை? கலகலன்னு பேசிட்டு இருக்கிற மனுஷன் இப்படி கம்முன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? எனக்கு மனசு படபடன்னு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு எப்பவும் யாரால பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் உன் பையனால தான். என்னங்க சொல்றீங்க? அவன் தான் ரொம்ப மாறிட்டானே. மாறிட்டாருன்னு நாம சொன்னா போதுமா? பொண்ணை கொடுக்குறோம், நம்ப வேணாமா? ஏங்க, முத்தைய அண்ணன் நம்ம அருணை பத்தி ஏதாவது சொன்னாரா? ஏதாவது சொன்னாராவா? நல்லா வருதுடி என் வாயில. சாந்தி பத்தி இந்த வீணா போன கணக்கு புள்ள வளர்னா இல்ல, அதுக்கப்புறம் முத்தையா சும்மா இருப்பானா? ஊருக்குள்ள நம்ம பையனை பத்தி விசாரிச்சிருக்கான். ஆமா, ஊருக்குள்ள ஏற்கனவே நம்ம பிள்ளைக்கு ரொம்ப நல்ல பேரு. ஆகாதவங்க யாராவது 1-2 அவர்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்பி முத்தையான உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பாரு. அதானே உங்க கோவத்துக்கு காரணம். முந்திரி கொட்டை மாதிரி பேசாதடி, கொஞ்சம் என்ன பேச விடு. சரி சொல்லுங்க. நம்முடைய நல்ல காலம் நம்ம பையனை பத்தி தப்பா தெரிஞ்சவங்க யாரும் முத்தையாவை பார்க்கல. அவங்க எல்லாரும் அவங்கிட்ட போய் இந்த சாந்தி பொண்ணு தான் பணக்கார பையன்னு நம்ம பையனை வளைக்கிறதுக்கு அவன் பின்னாடி சுத்துறதா சொல்லியிருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? ஆமாண்டி, முத்தையா அப்படிதான் என்கிட்ட சொன்னான். அருணை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சலிச்சுக்கிறீங்க? பொடி அறிவு கட்டவளே, முத்தையா இதோட இந்த பிரச்சனையை விட்டுருவானா? பொண்ணை பத்தவன் இல்லையா? நம்முடைய நல்ல காலம் சாந்தி பொண்ணு தான் இவன் பின்னாடி சுத்துறான்னு தெரிஞ்ச 4 பேரை இவன் பார்த்துருக்கான். இதுக்கப்புறம் சாந்தி பின்னாடி நம்ம பையன் சுத்துற விஷயம் தெரிஞ்ச 4 பேர் அவன் பார்த்தான்னு வச்சுக்க, அவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம பையனை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்களா? ஆமாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிக்க போறோன்னு நினைச்சாவே கவலையா இருக்குடி. சரி அதை விடுங்க. முத்தையான என்ன சொன்னாரு? அவன் எதுவும் சொல்லல. ஆனா எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம் இல்ல. உன் பையனை நம்பி எதை செய்ய முடியும் சொல்லு? பையனை கரிச்சு கொட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. பையன் இந்த லட்சணத்துல இருக்கும்போதே இந்த தாங்குற பையனை மட்டும் ஒரு நல்ல பையனா பத்தினா என்ன பண்ணுவியோ தெரியல. போடி உள்ள போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு, போ. இதுக்கும் எரிஞ்சு விழுறீங்க.
என்ன சாரதா, காலங்காத்திலேயே எவ்வளோ டென்ஷனா இருக்கு? என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு சமாதானம் சொன்னது நான். நீங்க அமைதியாயிட்டீங்க. என்னால அமைதியா இருக்க முடியலங்க. ஒரே டென்ஷனா இருக்கு. அதுவும் நேரம் ஆக ஆக ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆமா, எதை நினைச்சு நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? மறந்துட்டீங்களா? எல்லாம் நம்ம கீதாவை நினைச்சுதான். சீதாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கிற கீதா எம்டி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வராளா இல்ல வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணுவாளான்னு தெரியலங்க. எனக்கு தைரியமா ஆறுதல் சொல்லிட்டு நீ பயந்துட்டு இருந்த எப்படி சாரதா? உங்களுக்கு ஆறுதல் சொன்னதுனால என் மனசுல பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. என் மனசுல பயத்தை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஆறுதலே சொன்னேன். நீ என்ன சொல்ற? 2 பேருமே பயத்துல இருந்தோன்னா இந்த வீட்ல நமக்கு ஆறுதலோ தைரியமோ சொல்ல வேற யாருங்க இருக்கா?